ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிவி ஃபுட்ஸோட சில்லி சிக்கன் மசாலா, நம்மளுடைய சேலம் மசாலா. இது பார்த்தோம்னா நம்ம வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக சிக்கனோடையே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி உடனே சில்லி பொரிச்சிடலாம். இது தனியாக பிரிஞ்சு போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன், லைவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நான் கழுவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனை கழுவுனால அதில் இருக்கும் தண்ணி, அதனால் நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். ரொம்ப சேர்த்துனா ட்ரையாக இருக்காது மசாலா. லைட்டாக சேர்த்திக்கலாம். கையில் பண்ணலாம். ஸோ நான் பண்ணல, வீடியோஸ்க்காக நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கையில் தான் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா கலந்துட்டேன். இது நல்லா சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுதா, இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டியிருக்கா, தெரியுதா? அவ்வளோதான். நம்ம ரொம்ப பண்ண தேவையில்லை. இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். எண்ணெய் காயறதுக்குள்ளே சிக்கன் ஓரளவுக்கு இதோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகேவா? எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு காய்ஞ்சிச்சு. ஓகே, எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாமா? இது பாருங்க, எந்த ஒன்றுமே மிக்ஸ் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுமா, அதோட நிற்கிது. ஓகே பாருங்க. ஏய் நோட ஏதாவது இப்போ இதில் பிரிஞ்சு வருதா பாருங்கள். மசாலா பிரியவே இல்லை. சுத்தமாக தெரியவே இல்லை. பார்த்தீங்களா? பாருங்கள், இதுலேயும் ஒன்றுமே இல்லை. நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் உங்களுக்கு மசாலா போட்ட உடனே பிரியலை அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். சிக்கன் ரெடி 65.
சிக்கன் 65 ரெடி இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க சிக்கன், இன்க்ளூடிங் இப்படி இருக்கு இல்லையா? சொல்லலாம் போதும் ரெடி. வெந்துருச்சு பாருங்க சிக்கனில், தெரியுதா? ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சிக்கனும் வெந்துருச்சு, சுட சுட இருக்கு. செம்ம சூடாக இருக்குது, ஆனால் என்னால் இது பண்ண முடியல. பாருங்க இந்த டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மசாலா, நம்மளோட காண்டாக்ட் லிங்க்கு நான் தர்றேன். காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறோம், இன்க்ளூடிங் கொரியரும் பண்ணுறோம். தேங்க்யூ.